செல்வம். பணவசியம். பணம் முடக்கம். லட்சுமி கட்டு. எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிப்பு இல்லாமை. விண்விரயங்கள் ஏற்படுதல் நீங்கி பண வரவு உண்டாக பணம் தனம் வசியம். தன வசியமை. லட்சுமி கடாட்சம் உண்டாக தனம் செல்வம் வசிய எந்திரத்தகடுகள் மற்றும் பரிகார பொருட்கள் செய்து தரப்படும். மோகனம். அஷ்ட கர்மங்களில் மோகனம் அனைவராலும் விரும்பப்படும் ஒன்று. மோகனத்தில் பல முறைகள் உள்ளன. அவற்றில் மிக எளிய முறையான சிலவற்றை கொடுத்துள்ளேன். அனைத்தும் முன்னோர்கள் மகரிஷிகள் சித்தர்கள் அருளியவை. சக்திவாய்ந்தவை. பரிசோதிக்கப்பட்டவை. தனுப்பியோகம் நல் வழிக்காக இருந்தால் மட்டுமே பலன் தரும். தகாத மற்றும் விருப்பமில்லாத ஆண் பெண் மூணும் அடுத்தவர் சொத்தை அபகரிக்க போன்ற தீய விஷயங்களுக்கு உட்படுத்த முயற்சித்தால் மிக கடுமையான எதிர் விளைவுகள் கவலம் தேவை. மூல மந்திரம். நம சர்வலோக மோகனம் குரு குரு ஸ்வாஹா. மேற்கண்ட 16 அட்சர மந்திரத்தை தினசரி முறையான படி உச்சரித்து வரவும். 16,000 முறை உச்சரித்ததும் சித்தியாகும். பின்பு இதை கொண்டு கீழ்க்கண்ட ஏதேனும் ஒரு முறையை உபயோகிக்கலாம். வியாபாரத்திற்கு, கணவன் மனைவி அன்பிற்கு, இழந்த உறவுகளை மீண்டும் பெறுவதற்கு, எதிரிகள் தொல்லை அடங்கப் போன்ற விஷயத்திற்கு இந்த வசிய முறையை உபயோகிக்கலாம். தீயவைக்கு, அதாவது தங்கள் நன்மைக்கும் மற்றோருக்கு தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் செய்தால் சர்வமும் நாசமாகும். எச்சரிக்கை தேவை. 1. துளசி விதையுடன் சகதேவி மூலிகையும் சேர்த்து அரைத்து ஞாயிறு அன்று காலை 67 அளவில் திலகமாக நெற்றியில் சித்தியான மந்திரத்தை கிழக்கு முகமாக நின்று 108 முறை கூறி பின்பு நெற்றியில் இட்டுக் கொள்ள சகலரும் வசமாவர். 2. அத்தி மரப்பூவை திரியாக்கி இரவில் வெண்ணெய் நெய் விட்டு கொளுத்தி அந்த மையை நெற்றியில் புருவத்தில் இட்டுக் கொள்ள எதிரியும் வசமாவார். வில்வ இலையை எடுத்து வந்து நிழலில் உலர்த்தி பின்பு காராம் பசுவின் பால் சேர்த்து குளிகையாக்கி வைத்து திலகமாக இட்டுக் கொள்வது தன வசியம் செய்யும் முறையாகும். 4. சிந்தூரம் குங்குமப்பூ கோரோசனை இவை மூன்றையும் நெல்லி சாற்றை விட்டு அரைத்து திலகம் இட ஜனவசியம். 5. வெள்ளை வசம்பு சிந்தூரம் இவற்றை தாம்பூல் சாற்றில் குழைத்து திலகம் இட்டு செல்ல லோக வசியம் ஏற்படும். பணம் முடக்கம். ஒவ்வொரு முறை திலகம் நெற்றியில் எவ்வளவு பணம் வந்தாலும் முகமாக இல்லாமல் முறை சித்தியான மந்திரத்தை கொள்ள வேண்டியது. பண வரவு உண்டாக பணம் தன உருவேற்றம் நிகழும் நாட்களில் வசியமை. தாம்பத்திய கடாட்சம் உண்டாக தனம் செல்வம் பொருட்கள் எந்திரத்தகடுகள் மற்றும் பரிகார பொருட்கள் செய்து தரப்படும். மோகனம். அஷ்ட கர்மங்களில் மோகனம் அனைவரால்